திருவள்ளுவரும் அவருடைய மனைவி வாசுகியும் மிகச்சிறந்த உதாரணம் கணவன் மனைவி உறவுக்கு. ஒவ்வொரு நாளும் வாசுகி அம்மையார் உணவு படைக்கும் போது இலைய போட்ட உடனே திருவள்ளுவர் என்ன பண்ணுவார், ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணியையும் ஒரு ஊசியும் வச்சுட்டு உட்காருவார். இதை எதுக்குன்னு வாசுகி கேட்டதே இல்லை 50 வருடங்களாக. வாசுகி மரணப்படுக்கையில் இருக்கும்போது திருவள்ளுவர் கேட்குறார், உனக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை இருந்தால் என்கிட்ட சொல்லுமா, இவ்வளோ ஒரு நல்ல மனைவியாக இருந்திருக்கிறியே. மனைவி இறக்க போகிறாங்கிறது திருவள்ளுவருக்கு தெரியுது. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமையுடைத்து உலகம்னு சொன்னவன் திருவள்ளுவன். நேற்று இருப்பவர் இன்று இல்லை என்பதுதான் இந்த உலகத்தினுடைய பெருமை என்று மரணத்தை பற்றி குறிப்பிட்டவன். ஆனால் தன்னுடைய மனைவி மரணிக்கப் போகின்றாள் என்றவுடன் அவனால் தாங்க முடியாமல் கதறுகின்றான். அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் உங்கள்கிட்ட வாழ்க்கையில், நான் சாப்பாடு போடும்போதெல்லாம் கொட்டாங்குச்சியில் தண்ணியையும் ஊசியும் ஏன் வச்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறேன். அதை கூட கேட்காத அமைதியான மனைவி. வாழ்க்கை பூரா சாப்பாடு பரிமாறும் போது ஒரு பருக்க கீழே விழுந்தா கூட ஊசியால் குத்தி அந்த கொட்டாங்குச்சி தண்ணியில் கழுவிட்டு நான் சாப்பிட்ணும், அது வீணாகக்கூடாதுங்கிறதுக்காக வச்சேன். 50 வருடமாக எனக்கு உணவு பரிமாறும் போது ஒரு பருக்கை கூட சிந்தியதில்லை, அதனால் அதனுடைய பயன்பாடு கூட உனக்கு தெரியல, அவ்வளோ நல்ல மனைவியாக நீ இருந்துட்ட அப்படின்னு சொல்ற. கேட்டவுடன் அந்த மனைவி இறந்து போகின்றாள். கதறுகின்றான், பதறுகின்றான். வள்ளுவன் எழுதுறான், உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்புன்னா. உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கிற நட்பு என்னவோ அது தாண்டா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற நட்பு. ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் இல்லைன்ட்டான். எல்லோருக்கும் 2 அடியிலே உலகத்திற்கே உலக பொதுமுறையை வகுத்து கொடுத்த வள்ளுவன் தன்னுடைய மனைவியினுடைய இறப்பை 2 அடிக்குள் அடக்க முடியவில்லை நண்பர்களே. 4 அடி எழுதுறான். அதுக்கு மட்டும் மனைவியினுடைய பெருமை அத்தகையது. என்ன எழுதுனா தெரியுமா, அடிசிற்கினியாளே அன்புடையாளே பதிசொல் தவறாத பாவாய் அடி வருடி பின்தூங்கி முன்னெழும்பும் பேதாய் இனிதாய் என் உறங்கும் என் கண் இரானா. என்ன அர்த்தம் தெரியுமா, வாழ்க்கை பூரா அருமையான உணவை சமைச்சு கொடுத்து என்னை பசி இல்லாமல் பார்த்துக்கிட்ட என்னுடைய தேவதையே, கணவன் சொல்கிறத கடைசி வரைக்கும் மீறாமல் வாழ்ந்த ஒரு பெண்ணே, என்னுடைய கால்களை வருடி என்னை தூங்க வைத்து எனக்கு பின்னால் தூங்கி எனக்கு முன்னால் எழுந்த பேதை பெண்ணே, இறந்துட்டே நான் என்னமோ எப்படி உயிரோடு இருப்பேன், நான் எப்படி நல்லா தூங்குவேன், நான் ஏன் வாழணும் அப்படின்னு அழுகுறோம்.